கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்றுமே அவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய ஆவியானவர் நம்மளுக்கு நன்மைகளை செய்யும்படியாக அவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். பாடின பாடலை போல, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. ஆமென். சிலுவையை நோக்கி பார்த்து நாம் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நினைவு கூறுவோம். அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நாம் இந்த உலகத்துக்கு சாரமுள்ள உப்பாய் நாம் மாறுவோம். ஆமென். அதுக்கு மாறாக நாம் திரும்பி பார்த்தால் லோத்துடைய மனைவி போல உப்பு தூணாய் மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த காலை வேளையிலே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று உண்டு. என்னதென்றால், ஒன்று, நாம் தேவனை பார்த்து இந்த உலகத்துக்கு நாம் சாரமுள்ள உப்பாய் நாம் மாற முடியும். இல்லை என்றால் பின்னோக்கி பார்த்து உலகத்தை பார்த்து நாம் உப்பு தூணாவை மாற முடியும். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் தேவனுக்காக சாரமுள்ள உப்பாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் நேராக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆமென். இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னதென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிரதான ஒரு கட்டளையை கொடுத்து சென்ற ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 18 20 வரை ஒருவர் வாசிங்கள். மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனம் 20 வசனம் வரை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நாம் எல்லாம் நன்றாக அறிந்த ஒரு வார்த்தை. ஆமென். ஒரு தேவன் எழுதிய ஆவி மூலியமாக எழுதப்பட்ட ஒரு பகுதியை நாம் வாசித்தோம். இது நாம் எல்லாமே அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த காலை வேளையில் அதில் மறைந்திருக்கிற சில உண்மைகளை தேவனுடைய ஆவியின் வெளிச்சத்தின் மூலியமாய் நாம் அறிந்து போகிறோம். ஆமென். சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக இதில் 5 விதமான காரியங்கள் இருக்குது, 6 விதமான காரியங்கள் இருக்குது. முதலாவது இதில் நாம் பார்க்கிறோம், அதிகாரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இயேசு சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், புறப்பட்டு போகிற ஒரு காரியத்தையும் இதில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அது காரியம் இருக்குது, அதில் எழுதி கொள்ளுங்கள். ஆனாலும் அதில் நாம் இன்றைக்கு குறிப்பாக ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம். ஆமென். முதல் காரியம் என்ன? ஆண்டவருடைய சகல அதிகாரத்தை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். சகல அதிகாரம். ரெண்டாவது, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, சீஷர்களாய் ஆக்கும்படி. ஆமென். சீஷர்களாய் ஆகும்படி என்ற ஒரு வார்த்தையும் அதில் நாம் பார்க்கிறோம். நாலாவது, ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும். பேப்டிசம், ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த 4 காரியத்தை பார்க்கிறோம். ஐந்தாவது காரியம், உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். உபதேசம் பண்ணுங்கள், டீச் அப்படின்ற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். கடைசியாக, நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவையும் நீங்கள் செய்யும்படி. ஆமென். ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியாக, அதுவும் ஒரு காரியம் இல்லை, சகல காரியத்தையும் கை கொள்ளும்படியாக உள்ள இந்த 6 காரியங்கள் இந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து இதை அவருடைய கடைசி வார்த்தையாய் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளபடியாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆமென். அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து 40 நாட்கள் ஜனங்களோடு இருந்தார். ஆனாலும் மீண்டுமாய் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக
ஜனங்களுக்கு சொன்ன ஒரு கடைசி வார்த்தை. ஆமென். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, யாராவது இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்பதாக கூட கடைசி வார்த்தை என்னதென்று நாம் அறிய ஆசைப்படுவோம். ஆமென். கடைசி ஆசீர்வாதம். ஒரு வீட்டில் ஒரு வயசானவர் இருந்தால் அவர் மரித்து போறதுக்கு முன்பதாக கடைசி ஆசீர்வாத வார்த்தை என்னதான் இருக்கும் என்று அறிய ரொம்ப பேர் ஆவல் படுவோம். ஆமென். அதே போல வேதத்திலையும் நாம் வாசிக்கும் போது அநேக பேர் மரித்து போறதுக்கு முன்பதாக அவர்கள் கடைசி ஆசீர்வாதத்தை கூறிய காரியத்தையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அதே போல இயேசு சீஷர்களை விட்டு கடந்து போறதுக்கு முன்பதாக சொன்ன ஒரு கடைசி ஒரு வார்த்தை. ஆமென். அதில் என்ன சொல்லுகிறார்? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் இந்த 6 காரியத்தில் எல்லாத்தையும் நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் குறிப்பாக இதில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் சொன்னபடியாக நான் அதை செய்கிறேன். ஆமென். இந்த தேவனுடைய அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நாம் ஒருவரை எதற்காக ஞானஸ்நானம் செய்ய வேண்டும்? நாம் ஒருவருக்கு எதை குறித்து போதிக்க வேண்டும்? எதற்காக அவர்கிட்ட நாம் போதிக்க வேண்டும்? எதற்காக ஆண்டவர் நம்மளை புறப்பட்டு போக சொல்லுகிறார்? எதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். எதற்காக அவர்களுக்கு நாம் தேவன் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு வசனம் உண்டாகுது. இது எல்லாமே சீஷரை உருவாக்குவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் சீஷர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆமென். அதை சொல்லுவதற்கும் இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லாதபடி இந்த சீஷரை குறித்து சொல்லும்படியாக, இந்த சீஷர் என்பவன் யார், இந்த சீஷத்துவத்தை ஏன் தேவன் இவ்வளவாக வலியுறுத்தி கடைசியாய் போவதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தை எதற்காக கொடுத்து போயிருக்கிறார், நாம் எதை உருவாக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், இதில் நாம் கவனித்து பார்க்கும் போது அதில் மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சீஷர்களை உருவாக்க வேண்டும். It is to raise disciple. அதற்காகத்தான் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஒருவரை ஞானஸ்நானம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஒருவருக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதற்கு? சீஷர்களை உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. நினைவு வைத்துக் கொள்வோம், சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இரண்டாவது வசனம் 19 மீண்டுமாய் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் அநேக நாட்களாய் நாம் அறியாத ஒரு காரியம், நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு காரியம், சபையில மறந்து போன காரியம் கூட சொல்லலாம். ஆமென். அதை நாம் வாசிப்போம். மீண்டுமாக கவனத்தோடு வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். ஆனா நம்ம இதுல ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இதுக்கு மேல இருக்கிற ஒரு வசனத்துல சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு இப்ப என்ன சொல்கிறார்? புறப்பட்டு போங்கள். இதுல மறைந்திருக்கிற காரியம் என்ன? இயேசு சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்க போங்கள். ஆமென். இதை தான் நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை போக சொன்னது வெறுமையாய் போக சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், சகல அதிகாரமும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள சகல அதிகாரமும் என்கிட்ட இருக்கு, நீங்கள் போங்கன்னு சொன்னது அர்த்தம் தான் தெரியுமா? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆமென். அப்ப இந்த அதிகாரத்தை சுமந்து செல்லுகிற நீங்களும் நானும் நம்ம என்ன செய்ய போகணுமா? புறப்பட்டு போகணும். ஓகே, போய் என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஓகே, இங்கதான் நாம் மறந்து போயிருக்கிற ஒரு காரியத்தையும்
நாம் மறந்து போன ஒரு காரியத்தையும் நாம் இங்கு பார்க்கும்படியாக ஆவியானவர் நமக்கு வெளிச்சத்தை போட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார வந்தோடனே நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலன்ல என்ன இருக்கு? தேவனுடைய அதிகாரம் அதில் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு அப்புறம் சீஷராக்குறோம். என்ன செய்யறோம்? ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு அப்புறம் சீஷராக்குறோம். ஆனா இங்க நல்ல வசனத்தை கவனிங்க. என்ன சொல்லுது? புறப்பட்டு போய் சீஷராய் ஆக்கின பின்பதாக அப்புறம் என்ன செய்யுங்க? ஞான ஸ்நானம் கொடுங்க. அநேக நேரத்தில் சபை பலப்படாமல் இருந்ததுக்கு காரணம், அநேக நேரத்தில் சபைகள் தேவனுடைய ராஜ்யம் முன்னோக்கி செல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னதென்றால், இந்த முதலாவது நாம் அவர்களை யாராய் மாற்றவில்லை? சீஷராய் மாற்றவில்லை. வந்தவர்கள் எப்படியா உட்கார்ந்திருக்காங்க? விசுவாசியாய் உட்கார்ந்திருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லையா, விசுவாசிக்கும் சீஷர்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. யாருக்காவது ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க பார்ப்போம். என்ன வித்தியாசம்? ஆவியில் இன்னும் நிரம்பல. வேற? சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? சீஷர் என்ன சொல்றாங்களா? போயிட்டு அநேக இடத்துல இயேசுவை பற்றி சொல்றாங்க. விசுவாசிகள் அதுக்கு மேலாக இதையும் ஒன்று சேர்த்துங்க. விசுவாசியாய் நாம் இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து என்னத்தை பெற்றுக்கொள்வோன்னு வாழ்க்கை முழுக்க நம்ம உட்கார்ந்துருமோனால் நாம் இன்னும் யாரு? விசுவாசிகள். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எனக்கு அப்பம் கொடுப்பாரா, ஆண்டவர் எனக்கு தண்ணியை கொடுப்பாரா, இதெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் என்ன சொல்றேன்னா, நம்முடைய முழு வாழ்க்கையே தேவனுக்கிட்ட இருந்து எண்ணத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த ஸ்தானத்தில் நாம் இருந்தோமானால் நாம் யாரு? விசுவாசி. பாவி கிடையாது, ஆனால் என்னது? விசுவாசி. ஆனால் இந்த சீஷத்துவம் என்பது, இந்த சீஷர்களுக்கு அவர்கள் சீஷராய் மாறும்போது என்ன ஆகுனா, எனக்கு என்ன லாபம் என்று பார்க்காதபடி தேவனுக்காக நான் எண்ணத்தை செய்ய வேண்டும், தேவனுக்காக என் வாழ்க்கையை வைத்து நான் எண்ணத்தை செய்ய முடியும், அவர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை வைத்து அவருக்காக நான் எண்ணத்தை செய்ய முடியும் என்று நினைப்பவன் சிஷ்யன். ஆமென். அதுதான் நீங்க சொல்லுகிறது. முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கள்? உலகம் எங்கும் போய் உடனே ஞானஸ்தானம் கொடுத்து விசுவாசியா மாத்திராதீங்க. என்ன செய்யுங்க? உலகம் எங்கும் போய் அவங்கள சீஷராய் ஆக்குங்கள். ஆமென். சீஷராய் ஆக்குங்கள். சீஷராய் அவர்களை ஆக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில விட்டு வர காரியத்தை விட்டு வருகிறவர்கள் சீஷர்கள். இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவரை திரளான ஜனம் பின்பற்றி சென்றது. எப்போது? அவர் அப்பத்தை போஷிக்கும் போது, அற்புதங்களை செய்யும் போது, குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கும் போது, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்தும் போது, குஷ்டரோகிகளை சுகப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது அவர் பின்னால பிரதான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டம் ஒன்று வருகிறது. இயேசு கிறிஸ்து இப்ப சிலுவைக்கு போகிற காலம் ஒன்று வருகிறது. அவர் இந்த கடைசி காலத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய வார்த்தையை பற்றி, தேவனுடைய காரியங்களை பற்றி அவர் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அநேக சீஷர்கள் போய்விட்டார்கள். சீஷர்களும் இந்த 12 சீஷர்களும் போவதுடைய நிலைமையில இருக்கும்போது இயேசு பார்த்து கேட்கிறார், நீங்களும் போவதுக்கு மனம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் எங்க போவோம்? ஆமென். ஜீவனுள்ள வார்த்தை உங்களிடத்தில் உண்டோ என்று சொல்லி அவர்கள் மீண்டுமாய் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். இதை என்ன குறிக்கிறது? நம்மளுடைய சிஷ்யத்துவத்துக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம்,
நாம் தேவனுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென். இந்த காலவேளையிலே எத்தனை சீஷர்கள் இங்கே அமர்ந்திருக்கீங்க? கைங்க தூக்கம் பார்ப்போம். பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப பேரை நம்ம யோசிப்போம், நான் இப்போ சீஷனா விசுவாசியா? ஆமென். சரி, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கீங்க? அப்பயும் கொஞ்சம் தான். மற்றவங்களாம் இன்னும் ஆவியிலே நிரப்பப்படலையா? ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மேல் பரிசுத்த ஆவி வந்தது உண்மையானால் நீங்கள் சிஷ்யர்கள். ஆமென். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், நான் போவது நல்லது, உங்களுக்கு வேண்டிய வாக்கு தத்தத்தை நான் என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வருவது நல்லது. அவர் வந்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்க? பலன் அடைந்து. சரியா, திருப்பி வாசிங்களா, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. இங்க மத்தியில சொன்னது தான் அங்க இயற்கையாக நடக்குது. ஓகே, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சாட்சிகளாய் இருப்பது யாரோட கடமை? என்னோட கடமை, உங்களோட கடமை, ஆவியில நிறைஞ்ச எல்லோருடைய கடமை. ஆமென். அந்த கடமையை சுமந்து செல்கிற பங்காட்டு தான் சிஷ்யத்துவம். ஆமென். என்னத்துவம்? நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறது பாஸ்டருடைய டைட்டிலை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சுமந்து செல்ல போனோம். இல்லைனா என்னை யாராவது கூட்டி என்னை தீர்க்க தரிசின்னு என்ன செய்யணும்? நியமனம் செய்யணும். இல்லைனா என்னை கூப்பிட்டு அப்போஸ்தலன்னு என்னை நியமனம் செய்யணும். இல்லைனா ஒரு போதகர்னு என்னை நியமனம் செய்யணும். இல்லைனா ஒரு ரெவரன்னு நம்மளை நியமனம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தேவனுடைய செய்தியை கொண்டுட்டு உலகம் எங்கும் போய் சாட்சியாய் போவோம். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வந்தது உண்மையானால். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேரும் ஒன்று உண்டுங்க. அதுதான் தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. The Holy Spirit is the authority of God. ஏசு சொன்னார் இல்லையா, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி போவீங்க? நான் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் போகுன்னு சொன்ன அந்த வசனம் தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியான மூலியமா எனக்குள்ளார வந்திருக்கிற அந்த அதிகாரம். ஆமென். அந்த அதிகாரம் உங்களுக்குள்ளார வந்தது உண்மையானால் சாட்சி சொல்வதும் நம்மளால முடியும். ஆனால் அநேக நேரத்தில் என்ன ஒரு கவலையான ஒரு காரியம்னா, ரொம்ப பேர் நம்மளுக்கு ஆவியானவர் இருக்குன்னு நம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் சாட்சி சொல்கிறதுக்கு வல்லமை பத்தாதுன்னு நம்ம நினைக்கிறோம். சாட்சி சொல்கிறதுக்கு, தேவனுடைய காரியத்தை குறித்து பிறருக்கு சொல்லுவதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுக்கு இன்னொரு அடிஷ்னல் காலிங் இருக்கணும் பாஸ்டர். அப்படி இங்கே வேதத்தில் எழுதவில்லை. You have no other special calling except you be ordained and anointed by the Holy Spirit. Hallelujah. அவர் உங்களுக்கு மேலே வந்த உடனே இது நடக்கும். ஆமென். லூக்கால ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கும். சரி, அதை கொஞ்சம் தேடி வாசிப்போமா? என்னோட திருப்புங்க. மார்க். ஓகே, மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. இந்த அதிகாரம் பெற்றவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஆமென். என்ன அதிகாரம்? இந்த இயேசு கிட்ட இருந்து கடைசி அவருடைய காரியத்தை சொல்லிட்டு போனார்ல, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். இந்த அதிகாரத்தை பெற்று கொண்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளம் வச்சிருக்காரு. வாசிங்க அதை. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து 20ஆவது வசனம் வரைக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களானவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். மீண்டுமாய் வாசிங்க பிரதர். அதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், எழுதுங்க. மீண்டும் வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும்
அடையாளங்களானவன. அநேக நேரத்தில் இதில் ரொம்ப பேர் இப்படி சொல்லுவாங்க, ஆனால் அது முழுமையாக உண்மை இல்லை. விசுவாசிகளால் நடக்கிற அடையாளம் இல்லை, விசுவாசிக்கிறவங்களால நடக்கிற அடையாளங்கள். ஆமென். தமிழ் அப்படித்தானே போட்டிருக்கு, மீண்டும் வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான. என்னத்தை நான் விசுவாசிக்கணும்? என்னத்தை விசுவாசித்தால் இந்த அடையாளம் என் மூலியமாய் நடக்கும்? What am I called to believe? It is not the sign of the believers, but the sign of those who believe. சொல்லுங்கதா? இது விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் அல்ல, ஆனால் விசுவாசிக்கிறவங்களால நடக்கிற அடையாளங்கள். அப்படின்னா என்னத்தை விசுவாசிக்க வேணும்? நாம் என்னத்தை விசுவாசிக்கணும்னா, இந்த அதிகாரத்தை நாம் தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டும் என்று அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளார இருக்கணும். ஆமென். இந்த அதிகாரம் தேவன் கொடுத்துட்டு போன ஒரு அதிகாரம். அதை எப்படி கொடுத்துட்டு போனார்? மத்தேயு அதிகாரத்தில் அவர் சொல்லிட்டு போனார். ஆனாலும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் அது பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நம்ம மேல் இறங்கியது. ஹல்லேலூயா. இப்பதான் சந்தோஷப்பட்டு கை தட்டி இருக்கணும். ஆமென். நான் ஒன்றுமே பேசாமல் இங்கே வரும்போது நான் ஒன்றுமே பேசலை, அதுக்கு கை தட்டவே வேணாம். ஏன்னா நான் சத்தியத்தில் ஒன்றுமே நான் சொல்லலை, ரகசியங்களை எடுத்து சொல்லலை, அப்போ தட்ட வேணாம். ஆனால் இந்த மாதிரி ரகசியத்தை ஆவியானவர் நம்மளுக்குள்ளார வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு கை தட்டணும். ஆமென். சத்தியத்தை நாம் அறிவோம், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ என்ன காரணம்? அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாம் விசுவாசித்தால் இந்த அடையாளம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என்ன நடக்கும்? வாசிங்க பிரதர். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. நவமான பாசைகளை பேசுவார்கள். வேற சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்குன்னு போயிட்டு கள்ள சாராயம் குடிச்சு விட்டு எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லாதீங்க. சாவுக்கு ஏதுவானதை எடுத்தும் என்னை சேதப்படுத்தாது அப்படின்னு அதுக்காக இந்த வசனம் எழுதப்படல. ஸோ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் இதை கேட்டுட்டு இதை வச்சு சொல்கிறான், அங்கே தான் போட்டிருக்கேன் சம்சு குடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ட்டு, கள்ள சாராயம் குடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு, ஒயின் அடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்றான். இல்லையா? அதை குறித்து சொல்லவில்லை. ஆமென். புரிந்து கொள்வோம். ஸோ என்ன சொல்லுகிறது? இந்த அடையாளங்கள் உங்கள் பின்னாலே வரும். ஹல்லேலூயா. கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகும். ஏன்? அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருக்காக? வேதம் சொல்கிறது, முதலாவது அவர்களை சீஷர்களாய் ஆக்கும்படியாக. ஆமென். இந்த சகல அதிகாரமும் நம்மளுக்குள்ளார வந்து நாம் சீஷராய் ஆயிட்டால், தேவன் என்னத்தை செய்ய விரும்புகிறார் என்று நாம் அறிந்து கொண்டால் நாம் சீஷராய் ஆகிவிட்டோம். ஆமென். பேதுருடைய வாழ்க்கையில் அவர் சீஷராய் ஆனது எப்படின்னு யாருக்காவது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் இருக்கிற நுட்பத்தை ஒரு நம்ம அறிந்திருக்க மாட்டோம். ஆமென். பேதுரு என்ற மனிதனை நாம் பார்க்கிறோம். பேதுருடைய அவருடைய வாழ்க்கையில் அவர் மீன் பிடிக்கிறவனாக இருந்தார். ஆமென். ஒரு காலகட்டத்தில் மீன் ராவு முழுதும் அவர் என்ன செய்கிறாராம்? மீன் பிடிக்க போகிறார். அந்த மீன் பிடிக்க போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் ராவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே ஒரு மீன் கூட மாட்டல, ஒரு ஈக்கான் பிலிஸ் கூட அவரால் பிடிக்க முடியல. கரை வந்து விட்டார். இப்போ அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்கிறார்? அப்படியாக தாண்டி போகும்போது அந்த படகை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்து தேவன் என்ன செய்கிறார்? இப்போ தேவனுடைய வார்த்தையும் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அது முடிந்த பின்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசு சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, பேதுரு இப்போ என்ன செய்? இப்போ உன் படகை கொண்டு போய் கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்? உன் வலையை போடு. போட்ட உடனே அந்த கதை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னாச்சு? நிறைய மீனை மட்டும் பிடிக்கல, அந்த வலை கிளியிற அளவுக்கு மீனை பிடிச்சிட்டாரு. பத்தாவதுக்கு இப்போ அந்த மீனை கொண்டு வர்றதுக்கு அவருடைய படகை மட்டும் பத்தாதபடி பக்கத்தில் உள்ள படகையும் என்ன செய்யறாரு?
கூப்பிடுறாரு, வாங்கய்யா, என்ன ஆண்டவர் எப்படி தான் ஆசீர்வதிச்சிருக்காரு, கூரை பித்து அப்படியே பொங்கி வடியும் அளவுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் வந்து என்ன செஞ்சீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நானா இருந்தா எல்லாத்தையும் நானே சூட்டியிருப்பேன். ஆனால் அந்த விதத்தில் பேதுரு கொஞ்சம் வேற மாதிரி என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பகுதி கொடுத்தார். நீங்களும் வந்து எடுத்துங்கய்யா, என்னால் இந்த ஆசீர்வாதம் டூ மச் அப்படின்ட்டு பேதுருவோட வாழ்க்கையில் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தா அந்த சிஷ்யோத்துவ பட்டியலில் அவன் பேர் வந்திருக்காது. நல்லா கவனிங்க, அந்த கிளைமேக்ஸ் எங்க தெரியுமா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரதான ஒரு காரியம் நேரம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலியான படகு நிறைவாய் வந்த நேரம் அது இல்லை. ஆனா அந்த நிறைவெல்லாம் பெற்றுக்கொண்ட கையோட நிறைவை பெற்றுக்கொண்ட அந்த நிறைவை விட்டுட்டு நிறைவான இயேசு பின்னால போனா பாருங்க, அதுதான் அவனை சிசிதோனா மாத்தினது. ஹல்லேலூயா. இப்போ உங்களையும் என்னையும் விசுவாசியா இருக்கிற நிலைமையில இருந்து சிஷ்யத்துவத்துக்கு மாற்றுறதுக்கு என்ன தகுதின்னு கேட்டீங்கன்னா, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிறைவை விட்டு அந்த நிறைவான தேவனை நான் பிடித்துக் கொள்கிறேனோ அன்றைக்கு நான் சிஷ்யன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நிறைவும் ஒரு நாளைக்கு குறைவு வரும். ஆனா அந்த நிறைவான தேவனை நான் பிடித்து கொண்டா எப்பளமும் என் வாழ்க்கையில குறைகள் வருகிறதோ அவர் நிறைவாய் ஆக்குவதற்கு வல்லம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுடைய நிறைவை பிடிச்சிக்காதீங்க. உங்களுடைய நிறைவே அதை பிடிச்சிக்காதீங்க. Don't hold to your fullness. Hold to the God who gives you the fullness. அந்த நிறைவை கொடுக்கிற ஆண்டவரை என்ன செய்வோம், அவரை பிடித்துக் கொள்வோம். ஆமென். ஸோ சீஷர் என்பவன் யார் என்று கேட்டிங்கன்னா, எவ்வளோ தான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளோ தான் என் வாழ்க்கையில் மென்மை வந்தாலும், அவர் பின்னால் போவதுக்கு நாம் ஆயத்தம் மூலம் அவர் பாடலில் பாடணும் இல்லையா, சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல், சிஷ்யத்துவத்துக்குள்ள ஒரு பாடல். ஆமென். ஒரு 30 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் சபையில் இந்த பாடல் அடிக்கடி பாடுற பாடல். ஆனால் இப்போ இந்த மாடர்ன் ஜெனரேஷனில் இந்த பாடலாம் விட்டாச்சு. அதை உலகம் என் பின்னால்னு சொல்லாதனால உலகம் முன்னுக்கு வந்துருச்சு. ஆகையால் கர்த்தரை நோக்கி நாம் ஓடுவோம். இந்த சிஷ்யத்துவத்துக்குள்ள சில தகுதியை மட்டும் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஆமென். முக்கியமாக இன்றைக்கு காரியம் என்னது, சிஷ்யத்துவம். ஆமென். ஏன் சிஷ்யத்துவம்? அதிகாரம் கொடுக்கப்பட்டது நாம் சீஷராய் ஆகும்படி. ஆமா, எழுதி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்றால் இந்த அதிகாரத்தை நம்ம எப்படின்னு தெரியாதபடி நம்முடைய வாழ்க்கையில செம்சனை போல நம்ம வாழுறோம். எத்தனை பேர் தெரியும், செம்சனுடைய வாழ்க்கையில அவன் பிறப்பதற்கு முன்பதாக, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக சம்சனை அறிந்து கொண்ட ஒரு மனிதன். ஆமென். தேவன் அவரை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டவள ஒரு மனிதன். ஆனாலும் இந்த அதிகாரம் எதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று அவன் அறியாமல் வாழ்ந்ததுனால அந்த ஆரம்பத்தில் சம்சனுடைய வாழ்க்கையில் தெளிவாக போட்டிருக்கு. எதற்காக அந்த குழந்தை கொடுக்கப்பட்டது என்றால், அவருக்கு எதற்காக அந்த சகல வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு, அவருக்கு எதற்காக இந்த சகல அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு பலசாலியா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக? வேதம் சொல்கிறது, பிலிஸ்தியர்களை முறியடிக்கும்படியாக. ஆமென். அவனுடைய வேலை என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வல்லமையும் எதுக்காகனா, இஸ்ரேல் ஜனங்களை இந்த பிலிஸ்தியர் கையிலிருந்து என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும், அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற இந்த அதிகாரத்தை தெரியாதபடி அவன் வாழ்க்கையில சில காரியத்தை அவன் மறந்ததுனால அந்த பலத்தை வைத்து என்ன செஞ்சானா, மலை மேலே ஏறி போகும்போது சும்மா அங்க ஒரு என்ன கிடக்கு, ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று இருக்கு, இரும்பு கேட்டு. அது தேவையே இல்லை. அந்த பலத்தை வச்சு என்ன செய்யறான், அந்த இரும்பு கேட்டை பிடுங்கி வீசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிற நரியை என்ன செய்யறான், பிடித்து அந்த 2 வாழை பிடித்து அந்த நரியை கெட்டி விட்டு அதில் நெருப்பை கொளுத்தி வச்சு அந்த நரிகள்
அந்த கிராமத்தில் போய் அந்த வீட்டெல்லாம் என்ன செஞ்சிருது? எரிச்சிருது. இதெல்லாம் உண்மையாக ஆண்டவர் செய்ய சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு பலத்தை கொடுத்ததுக்கே என்ன காரணம்? இஸ்ரேல் ஜனங்களை பிலிஸ்தர்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டும். அதே போல தான் ஆண்டவர் எனக்கு எதற்காக அதிகாரம் கொடுத்திருக்கிறார், எதற்காக இந்த சகல அதிகாரமும், வானத்துக்கு உள்ள அதிகாரமும் பூமிக்குள்ள அதிகாரமும் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்தாங்க நம்மளுக்கு தெரியாதபடி நம்ம வாழ்ந்தா நாம் சொந்தமாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் தெரிஞ்சால் அந்த வல்லமை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சீஷர்களை உருவாக்குவதற்கு. ஆமென். ஆகையால் இந்த சீஷருடைய தகுதி குறித்து நான் எடுத்து வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 23. இந்த சீஷனா ஆவதற்கு எனக்கு என்ன பாச தகுதி இருக்கணும்? எங்கேயாவது போய் கல்லூரியில் போய் படிக்கணுமா? வேத கல்லூரியில் போய் படித்து டிப்ளமா டிகிரி எடுக்கணுமா? ரெவரண்ட் பட்டம் எனக்கு இருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. லூக்கா 9:23. லூக்கா 9 அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். மீண்டும் வாசிங்க பிரதர். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யார் சிலுவையை தூக்க சொன்னாரு? அவருடைய சிலுவையா? அப்பனா குறிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி பெரிய சிலுவை போட்டிருக்கீங்களா? அந்த சிலுவை யாருடைய சிலுவைன்னு கேட்டுங்க. இயேசுடைய சிலுவையா இல்லை என் சிலுவையா? நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இயேசு ஒரு சிலுவையை சுமந்தார். ஆமென். இப்போ தான் முடித்தோம் ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம சிலுவையை பற்றி நம்ம அறிஞ்சோம். ஆமா இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்லுது? அவர் சுமந்த சிலுவையை நம்மளை சுமக்க சொல்லலை. மினிமம் வாசிங்க பிரதர். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஓகே, அதுக்கு முந்தி அவர் பின்னாலே வர விரும்பினால், பின்னால போக விரும்புறதுக்கு என்ன பேரு? சிஷியன். ஆமென். அந்த எவன் ஒருவன் என் பின்னால வர விரும்பினால் அப்படின்னு போட்டிருக்கல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிஷியன், டிசைபிள். என்ன செய்யணுமா? தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, இப்போ அடுத்த வசனம் வருவான். தன்னை எப்படி பாஸ்டர் வெறுக்கிறது? அப்போனா நம்ம காலையில் எழுந்திரிச்சு நான் முடிய செய்ய தேவையில்லை பாஸ்டர். முகத்தில் நான் பவுடர் போட வேணாமா? லிப்ஸ்டிக் அடிக்க வேணாமா? சட்டை போட வேணாமா? இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. தன்னை தானே வெறுத்தென்றால் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிற உன்னோட பிரதான திட்டங்களை அதை என்ன செய்? அதை மறுதலிக்க வேண்டும். பேதுரு மாதிரி ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே அவன் போய் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு கொப்பராசி ஈக்கான் திறந்திருக்கலாம். கடாய் ஈக்கான் கொப்பராசி பீட்டர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு கடை போய் திறந்து பிடிக்கிற மீனெல்லாம் அங்கே வச்சு என்ன செஞ்சிருக்கலாம்? விற்று அதிலிருந்து சபைக்கு ஒரு 10% கொடுத்து, இன்ஃபேக்ட் கூட கொடுத்துருக்கான், ஒரு 30% கொடுக்குறேன். ஆனால் அது செய்யாதபடி அவன் வாழ்க்கையை என்ன செய்தான்? அவனுடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதத்தை வெறுத்து தன்னே தானே தேவனுக்காக கொடுத்தான். ஆமென். இதுதான் இங்கே சொல்லுது, தன்னே தானே வெறுத்து. வாசிங்க. தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னா அவர் தியாகம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆமென். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தியாகம் செய்த அநேக காரியங்கள் உண்டு.
அவருடைய மகிமையை விட்டு பூமிக்குள்ள வந்தார். ஆமென். அவர் சகல அதிகாரத்தையும் விட்டு பூமியில சாதாரண மனிதனா வந்தார். ஆமென். ஒரு இடத்துல சொல்லுகிறது, நான் என்னுடைய சுண்டு விரலை கூப்பிட்டா எத்தனை லட்சக்கணக்கான தூதர்கள் வருவாங்களா? ஒரு லீஜியன். ஆமென். தூதர்கள் வருவார்கள். ஆனால் இருந்த போதிலும் அவருடைய அதிகாரத்தை அவர் என்ன செய்யல? தவறாய் பயன்படுத்தவில்லை. ஆமென். யாருடைய நன்மைக்காக? உங்களுடைய நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காகவே அவர் அதை செய்யாதபடி வேதம் சொல்லுது, அவர் சிலுவையை சுமந்தார். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒரு தேவகுமாரனை மனிதர்கள் என்ன செய்றாங்க? சாட்டையாலே அடிக்கிறார்கள். ஆமென். முடியை பிடித்து இழுக்கிறார்கள். அவருடைய முகத்தில் வேதம் சொல்லுகிறது காரி துப்பினார்கள். ஆமென். இந்த எல்லா விதமான சகல விதமான அவமானத்தை அவர் சகித்தார். அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு சீஷராய் நாம் ஆனப்படுவதாக, நாம் பிறருடைய நன்மைக்காக நம்ம என்ன செய்யணுமா? அநேக காரியத்தை நாம் என்ன செய்வர்களாய் இருக்கணும்? சகிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஒரு காரியம், அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் இந்த சீஷத்துவத்துக்கு தலைமராய் இருந்தபடியாக வேதம் சொல்லுகிறது, அவர் இடராய் உண்டாக்காத எல்லா விதமான காரியத்திலே ரொம்ப கவனமாக இருந்தார். ஆமென். அவருடைய வாழ்க்கையில், அவருடைய பேச்சில், அவருடைய உடுத்தலில், அவருடைய நடக்கையில் எப்படி இருந்தார்? அவரை பார்த்து பிறர் என்ன செய்வானாதான்? பாவம் அடையாதபடி அவரை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியதாக அவருடைய வாழ்க்கையை குறித்து மிக கவனமாக இருந்தவர். ஆமென். அப்ப அவருடைய சீஷர்களாய் ஆகிறதுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இந்த சிலுவை என்பது என்னதென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில பிறரை இடரலுக்குள்ளார ஆக்காதபடி என்ன செய்யணுமா? மிக கவனமாக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் நான் பேச கற்றுருக்கேன், இது ஏன் வாழ்க்கை பாஸ்டர், மை லைஃப், நான் எப்படி வேணாலும் வாழுவேன், எப்படி வேணாலும் நீங்கள் வாழலாம், ஆனால் நீங்கள் சீஷராக ஆக முடியாது. As a Christian you can live whichever way you want. கிறிஸ்தவராக இருந்து நான் சொல்லலாம், நம்ம எப்படி வாழலாம், ஆனால் என்ன ஆக முடியாது? தேவனுடைய சீஷராக நாம் ஆக முடியாது. சீஷருடைய ஆவதுக்கு என்னதென்றால் தன்னை தானே நாம் வெறுக்க வேண்டும். பிறருக்கு வாழ்க்கையை வைத்து இடராய் இல்லாதபடி நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு வசனம், சீஷராய் ஆகிறவருடைய தகுதி என்னது? யோவான் 8:31. யோவான் 8:31 வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இயேசு தம்மை விசுவாசி யூதரை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். மினிமம் வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸோ சீஷராய் ஆவதற்கு இரண்டாவது தகுதி என்ன? இயேசுடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். வேற எந்த விதமான உபதேசம் இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சுற்றி வர அநேக இந்த ஃபிலோசபிக்கல் வேர்டு எக்கச்சக்கமாக இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். தத்துவங்கள், உலகத்தில் உள்ள தத்துவங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சீஷராய் நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்றால் உள்ள தகுதி என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். ஆமென். உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறவர்கள் சீஷராய் மாறுவார்கள். ஆமென். உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறவர்கள் இயேசு வேலை பிறரை மன்னிப்போம். ஆமென். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? இயேசுவை மரணத்திலிருந்து உயிர் தெழுத செய்ய தகுதி ஆக்குனது என்னது? அவர் மன்னித்தார். ஆமென். அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய சீஷர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? பிறரை மன்னிப்போம். இதை சொல்ல மாட்டோம், செத்தாலும் மன்னிக்க மாட்டோம் பஸ்தர். ஆமென். ரொம்ப பேர் கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இந்த கசப்புல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், தலை மொழிவிட்டேன். என்னவா? தலை மொழிகிட்டாங்களாம்.
இதெல்லாம் யாருடைய பேச்சா இருக்காதுன்னா தேவனுடைய உபதேசத்தில், கிறிஸ்துவோட உபதேசத்தில் நிலைத்து இருக்கிறவங்களுடைய பேச்சாய் இருக்காது. ஆமென். ஆகையால் இயேசுடைய சீஷராய் ஆவதற்கு நம்ம யார் உபதேசத்தில் இருக்கணும்? இயேசுனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, யோவான் 15:8. யோவான் 15 அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். ஆமென். ஆமென். இப்போ எப்போ சீஷராக இருப்போம்? யாரெல்லாம் சீஷராக முடியும்? அது அதுக்கு தகுதி என்ன? மிகுந்த கனியை கொடுக்கணும். சரி, அந்த கனி தான் என்ன? இதை நான் கேட்கறதுக்கு உரிமை உள்ளவன். ஏன்னா இதை பற்றி நான் தான் இங்கே தான் பேசிக்கிட்டேன். நான் இன்னும் மறக்கவில்லை. என்ன கனி சொன்ன? இல்லை, அப்படி நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் போய் பாருங்கள், அது தப்பாக இருக்காது. நான் சொன்னேன் அந்த கனி என்னன்னா, நம் சீஷராய் ஆனது போல நாம் இன்னொரு சீஷரை உருவாக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாடுல நான் என்ன சொன்னேன்? ரம்புத்தான் விதை ஒரு ரம்புத்தான் மரத்தை உருவாக்கும். எந்த விதைக்கும் அதுக்கு என்ன இருக்கு? வல்லமை. அதே போல இன்னொரு காரியத்தை உருவாக்குவதற்கு எல்லா விதையிலையும் என்ன இருக்கு? அந்த வல்லமையும் இருக்கு. அப்படின்னா ஆப்பிள் மரத்தில் இருக்கிற அந்த விதைக்கு என்ன வல்லமை இருக்கு? ஆப்பிள் உடைய விதையை நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது மேங்கோ இருக்காது. எப்படி பாஸ்டர் ஆப்பிள் விதையை நட்டு வச்சா நான் போய் பார்க்கும்போது மாங்காய் மரமாக வந்திருக்கு? வராதுங்க. அந்த அற்புதம் நடக்கவே நடக்காது. நீங்கள் என்ன தான் ஜெபிச்சாலும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்த விதையில் என்ன இருக்கு? அந்த வல்லமை இருக்கு. அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிற நம்ப அந்த விதை இன்னொரு விதையை உருவாக்க, இன்னொரு செடியை உருவாக்க, இதை அந்த பரிசுத்தமான காரியத்தை தான் அது என்ன செய்யும்? உருவாக்கும். அதே போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்க மிகுந்த கனியை கொடுக்கும்படியாக, அப்படின்னா மிகுந்த சீஷர்களை கொடுக்கும்படியாக. அப்படி சேர்ந்தனால யாரு மகிமைப்படுகிறார்? பிதா மகிமைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையில் நீங்க எப்ப எல்லாமே சீஷர்களாக நம்ம மாறுறோமோ அன்றைக்கு தான் பிதா மகிமைப்படுவார். ஆமென். சீஷராய் இருந்த பின்பாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க எல்லாமே சீஷர்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்தவங்க ரொம்ப பேர் இன்னும் நம்ம என்ன மாறல? சீஷராய் மாறல. ஏன் சீஷராய் மாறல? நம்மளே நம்ம வெறுக்க வேண்டிய விஷயத்தில் அநேக காரியத்தில் நம்ம வெறுக்கவில்லை. we have not denied ourselves. தேவனுடைய வசனத்தில் நம்ம நிலைத்தில்ல, கனி கொடுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. இதை நான் குத்தப்படுத்துறதுக்காக இல்லை. நாம் மெய்யாகவே தேவனுடைய சீஷர்களாக இருந்தால், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்குது உண்மையானால், நாம் இன்னொரு சீஷரை நிச்சயமாக உருவாக்கியிருப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு சீஷரை உருவாக்கியிருப்போம். எப்படி சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு சபையில் ஒரு மியூசிஷியனு, ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன், ஆவியில் நிரம்பின ஒரு இசை வாசியவன் என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு மியூசிஷியனை என்ன செய்வாங்க? உருவாக்குவார்கள். உருவாக்காதபடி என்னையும் பாருங்க, நான் விளாட்ற அழுகையும் பாருங்க, நான் விளாட்ற ஸ்டைலையும் பாருங்க அப்படின்னா அவனுக்கு பேர் சிஷியனே கிடையாது. அவருக்கு பேர் ஹீரோ. இன்னொரு சீஷரை உருவாக்குங்க. வேத வசனத்தை நேசிக்கிற இன்னொரு விசுவாசி, இன்னொரு சீஷனை என்ன செய்யுங்க? உருவாக்குங்க. One who loves the word of God. Amen. One who wants to even multiply. அவர்கள் என்ன செய்யணுமா? இன்னொரு சீஷர்களை உருவாக்குறதுக்கு அவருங்க பிரயாசப்பட வேண்டும். ஆமென். கடைசியாக லூக்கா 14:33. 6 காரியத்தில் நான் ஒரு காரியத்தை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்காக தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நாம் புறப்பட்டு போனோம். அதுக்காக தான் தேவனுக்கு சொல்லப்பட்டதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு
சொல்லி கொடுக்கணும். லூக்கா 14:33 வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசராய் இருக்க மாட்டான். ஆமீன். ஆமீன். ரொம்ப பேருக்கு இந்த ஆமீன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு வராது. கர்த்தருக்கு காணிக்க கொடுங்க, நாளைக்கு நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவேன், அதுக்கு எல்லாம் ஆமீன் சொல்லிடுவோம். ஏன்னா அது என்ன தன்மை? பெற்றுக்கொண்டிருக்கிற தன்மை. இப்ப கேட்போமா, எத்தனை பேர் சீஷரா ஆகுறதுங்க? கைகளை தூக்குங்க. இது கொஞ்சம் பேர் நான் சொன்னதுனால ஐயோ மாட்டிக்கிட்டோம். தவளை தன் வாயால கெட்டது போல. சிஷ்யத்துவம் என்ன செய்யணுமா? மீண்டுமா வாசிங்க பிரதர், அதோட முடிப்போம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசரா இருக்க மாட்டான். சீசனா இருக்க மாட்டான். அதனால பாஸ்டர் நான் வந்து ஓட்டாண்டியா ஆயிடுவேனா? இல்லவே இல்லை. ஆமென். சத்திய வேதத்திலையும் சரி, தனிப்பட்ட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, ஆமென், அவர் பின்னால போனவர்கள் யாரும் ஒருவரும் ஓட்டாண்டியாய் போனதே கிடையாது. ஆமென். ஆனால் என்ன சொல்கிறோம்? பேதுரு மாதிரி அந்த மிகுதியை விட்டுட்டு நம்மளுக்கு மிகுதியாய் வைத்திருக்கிற தேவனை நோக்கி போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் குறைகள் வராது. அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளெல்லாம் அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் நம்மளுக்கு பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து முன்ன வாங்க தேவனை சந்தோஷம் சொல்லாதீங்க. அந்த ஸ்திரியை போல இருங்க. எந்த ஸ்திரியை போல? ஆமாம். ஆனால் நான் இப்போ இன்றைக்கி வந்து நான் 2 காயின் போடுறேன் பாஸ்டர். ஆனால் அந்த 2 காயின் நம்மளுக்கு என்னன்னு புரியல. அதையும் ஆண்டவர் அழகாக வளர்க்கிறார். கொடுத்த பாரிசேயர் எப்படி கொடுத்தாரா? அவனுக்குள்ளார மிகுதியை சேர்த்து வச்சு கொஞ்சத்தை கிள்ளி போட்டாங்க. ஆனால் இருந்தது எவ்வளோ வச்சுக்கோமே? இருந்தது 1 மில்லியனு, ஆனால் போட்டது எவ்வளோ? 100 வெள்ளி. ஆனால் இந்த ஸ்திரீயோ எவ்வளோ? ஒன்றுமே இல்லை. அந்த மாதம் முழுதும் அவளுக்கு இருந்ததே எவ்வளோ? அந்த 2 காயின் முழுசாக போட்டு ஆண்டவர் நம்பிட்டா. ஹல்லேலூயா. ஆமென். அதுதாங்க முழுமையாய் கர்த்தரை நம்புகிற ஒரு இடம். ஹல்லேலூயா. இதுதான் சீஷருடைய வாழ்க்கை. ஆமென். பவுல் சொல்றது போல, எனக்கு வாழ்ந்து இருக்கவும் தெரியும், தாழ்ந்து இருக்கவும் தெரியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்ல போனால் நம்ம எப்படி சொல்லுவோம்? என் வீட்டில் பிரியாணி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், ரசமோ மோர் மிளகாவும் இருந்தாலும் சந்தோஷம்தான். அதுலேயும் எனக்கு சந்தோஷமாக இருக்க தெரியும், இதுலேயும் எனக்கு சந்தோஷமாக இருக்க தெரியும். ஹல்லேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நல்லா கோழி ஆடு மாடு ஊடா எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்க தெரியும். ஏன்னா நம்ம சந்தோஷம் கொடுத்தது அந்த ஆடு மாடு ஊடான் இல்லை. இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துக்கு ரசமோ மோர் மிளகா மட்டும் வச்சுருக்காங்க. ரொம்ப பேர் அந்த கல்யாணத்துக்கு நம்ம போக மாட்டோம். தெரிஞ்சா என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஆனால் வேதம் பவுல் சொல்லுது, அதான் பவுல் சொல்கிறார், எனக்கு வாழ்ந்து இருக்கவும் தெரியும், தாழ்ந்து இருக்கவும் தெரியும். ஆமென். எனக்குள்ளார இருக்கிற அந்த மகத்துவம் என்ன தெரியுமா? எனக்கு எவ்வளோ இருக்கோ எவ்வளோ இல்லையோ அது இல்லை, யார் எனக்குள்ளார இருக்கிறா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த கால வேளையிலே நாம் பெரியவராய் இருப்பது காரணம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. என்னுடைய பட்டம் இல்லை, என்னுடைய பதவி இல்லை, ஏதோ நான் உயரமாக இருக்கேன் அதுக்காக இல்லை, நான் கட்டையாக இருக்கேன் அதனால இல்லை. ஒரே ஒரு காரணம், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் அவர் எனக்குள்ள இருக்கும்போது அவர் பெரியவருங்க. ஆமென். அதனால தான் எந்த மதிலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? தாண்ட முடியும். குறிப்பாக இன்றைக்கு ஒரு இழப்போடு வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள அவருடைய விசுவாசம் பெறுது.
ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க இழந்த பிள்ளைகளை பார்க்காதபடி இழந்ததை எல்லாவற்றையும் மீறி கொடுக்கிற ஆண்டவரை அவர் பார்த்தனால இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்காங்க. ஆமென். அதே இது அவங்களை பார்த்திருந்தால் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆமென். வீட்டில் உட்காந்து அவங்க கேட்டிருக்கலாம், என்ன ஆராதிக்க எனக்கு ஆறுதல் படுத்த யாருமே வரல அப்படின்ட்டு. இல்லைங்க, அவங்க தேடி வந்தது உங்களையும் என்னையும் இல்லை, அதுக்கு எல்லாம் மேலாக ஆண்டவரே அவர்கள் ஆராதனை அவர்களை ஆறுதல் படுத்துவார். ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் அவங்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு உற்றார் உறவினர்கள் இல்லாத போதிலும், தகப்பன் தாய் இல்லாத போதிலும் வேதம் சொல்லுகிறது, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. ஆமென். நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அதான் அவர் சொன்னார், சகல அதிகாரமும் எனக்குள்ளார உண்டு, காத்திருங்கள், உங்களுடைய தேற்றவாளன் வருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலே வருவார். உங்களுக்குள்ளார இருக்கிற பலவீனத்தை பலமாய் மாற்றுவதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எழும்பி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் துதிப்போம்.